ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நான் ஒரு சில சோகமான வீடியோஸ் போட்டேன். ஏன்னா எனக்கு லோவாக இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்போ நான் எடுத்து பார்க்கும்போது என்னோடய ட்ராவல் இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சா, இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்தேனா அப்படின்றத பார்க்கவும், என்னோடய ப்ராப்ளம்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கவும் தான் நான் இந்த வீடியோஸ் போடுறேன். மற்றபடி உங்ககிட்ட சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை நீங்கள் பணம் ஏதாவது கொடுத்து உதவிங்க அப்படின்றதுக்காகலாம் நான் போடலை. ஏன்னா எனக்கு இந்த வீடியோ ரீச் ஆகணும், நான் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கணும். பட் என்னோடய மைண்ட் செட்டில் நான் உங்களை எங்கேஜாக வச்சுருக்கணும். பட் நான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்னால் சிரிச்சுக்கிட்டு வீடியோ போட முடியலன்ற அன்றைக்கி மட்டும் என்னால் என்ன தோணுதோ, அன்றைக்கி எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஹாப்பியாக போடுவேன், அன்றைக்கி எனக்கு சேடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சேடாக போடுவேன். அன்றைக்கி எனக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இது தெரியாமையே இருக்கலாம், எனக்கு எப்படி வீடியோ போடணும்னு தெரியல, எப்படி உங்களை எங்கேதான் வச்சுருக்கணும்னு தெரியல. பட் நான் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா இவ்வளோ ஃபெயிலியர்ஸை நான் சந்திச்சுட்டே வரேன். இந்த ஃபெயிலியர்ஸ்லாம் எனக்கு ஒவ்வொன்றும் கற்றுக் கொடுக்குது. எப்படி வீடியோஸ் போடணுமா, எப்படி வீடியோஸ் போடணுமா, இந்த மாதிரி பேச்சு வருமா, அந்த மாதிரி பேச்சு வருமா அப்படின்ட்டு. என்னோடய லைஃப் ஹிஸ்ட்ரியை நானே ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ தடைகள் தாண்டி நான் வந்திருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும். அதுக்காக தான் என்னோடய அந்தந்த சிச்சுவேஷனை நான் வீடியோஸாக போடுறேன். இதை நீங்கள் வீடியோவாக எடுத்து வச்சுக்கலாமா, எதுக்கு போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கு பிடிச்சிருக்கு. நான் 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 வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும், என்னைக்காவது ஒரு நாள் ரீச் ஆகிடணுன்ற ஒரு ஆம்பிஷன் எனக்கு இருக்குது. ஆனால் அன்றைக்கி எனக்கு சோகமாக இருந்தால் நான் எப்படி சிரிச்சிட்டு போட முடியுமா? சிரிச்சிட்டு எத்தனையோ நாள் சோகமாக இருந்தும் நான் சிரிச்சிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அது தாண்டி என்னால் யார்கிட்டையுமே சொல்ல முடியல, ரொம்ப வெக்ஸாக நான் இருக்கேன் அப்படின்றத மட்டும்தான் நான் உங்களுக்கு வீடியோவாக நான் போடுறேன். இன்றைக்கி நான் மார்னிங்லேருந்து நேற்று நான் வீடியோ போட்டேன். இன்றைக்கி எனக்கு ஒரு சிலரில் சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறியா, இதை பண்ணுறியா, அதை பண்ணுறியா, எதுக்கு நம்ம கஷ்டத்தை வெளியே சொல்லணும், இவங்களாம் என் மேலே இருக்க கேரில் தான் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, எதுக்கு நம்ம மற்றவங்கிட்ட சொன்னோம், மற்றவங்க என்ன ஹெல்ப்பாக பண்ண போகிறாங்க, வீடியோலாம் போட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன், நீ என்னை அசிங்கப்படுத்துகிறேன்னு சொன்னவங்க யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணலை. நான் ஓகே, எனக்கு ஹெல்ப் பண்ணவும் தேவையில்லை. ரொம்ப கான்ட்ரவர்சியை சந்திச்சிட்ருக்கேன். இப்படி தான் இருக்கும் போல். ஆனால் இது முடிச்சிட்ட பிறகு கண்டிப்பாக எனக்கு சக்ஸஸ் தான் எனக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ் இதையும் கடந்து போகும். அதனால தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் உங்ககிட்ட ரொம்ப சிம்பத்தியெல்லாம் க்ரியேட் பண்ணலை. உங்களுக்கு பிடிக்கலன்னா பார்க்காதீங்க. இல்லை உங்களுக்கு என் மேலே கஷ்டமாக இருக்குதுன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஹெல்ப்பும் பண்ண மாட்டீங்க, பார்த்தும் என்னை திட்டுவீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்? ஒரு பொண்ணு மனசில் இருக்கிறத அடக்க முடியாமல் வெளியே சொல்லுது, ஒரு எவ்வளோ பெரிய பப்ளிக் பிளாட்ஃபார்மில் சொல்லுதுன்னா அப்போ அதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்றதை நீங்கள் யோசிக்காமல் இந்த மாதிரிலாம் பண்ணுது, எதுக்கு நம்மளை அசிங்கப்படுத்துது, நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய பேச்சு வருது. தயவுசெய்து இதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு என் மேலே உண்மையாக கன்சர்ன் இருந்துச்சுன்னா, கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்னோடய க்ளோஸ் சர்க்கிள் தானே எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள். கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியலையா, ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்க, இல்லை ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுங்க. சரி, உங்களால் இது எதுவுமே பண்ண முடியலையா, அப்போ விட்டுருங்க, ஏதோ நான் பண்ணிட்டு போகிறேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியல. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அதுதான் நான் சொல்கிறேன். என்னோட கஷ்டம் என்னால் தான் வந்துச்சு. இந்த கடன் எல்லாமே என்னால் தான். அப்போது எல்லாமே ஹேண்டில் பண்ணுறதும் நானாக தான் இருக்கணும். என்ன பண்ணுறது, கை நீட்டி நம்ம ஒருத்தவங்ககிட்ட கேட்டால் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த நிலைமையில நான் உட்காந்துட்ருக்கேன். அந்த நிலைமையில கடவுள் என்னை இப்போ வச்சுருக்காரு. கண்டிப்பாக மாறும். அதுக்காக நான் என்னோடய எஃபெக்ட் நான் போட்டுகிட்டே தான் இருக்கேன். ஒரு நாள் கண்டிப்பாக மாறும். ஒரு நாள் இதெல்லாமே அடைச்சிட்டு ஒரு நாள் கெத்தாக நிற்பேன் இந்த இடத்துல. இந்த நாளில் நான் என்னோடய மெமரிஸில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ நான் கஷ்டப்படுறேன், இவ்வளோ நான் ஸ்ட்ரகிளாக இருக்கேன், எல்லாமே என்னால் தான். ஓகேவா? ஒருத்தவங்க கடனில் மாட்டிக்கிட்டாங்க. ஏன் மாட்டிக்கினேன், எதுக்கு மாட்டிக்கினேன், என்ன பிரச்சனைனா, என்னப்பா மாட்டிக்கிட்டேன்ப்பா, முடிஞ்சால் ஒரு என்ன சொல்கிறது, புதைக்குழியில் தெரியாமல் போய் விழுறது தான். வேணும்னு யாரும் இங்கே புதைக்குழி இருக்குதுன்னு தெரிஞ்சு யாரும் அங்கே போய் கால் வைக்க போகிறது கிடையாது. நம்ம தெரியாமல் நான் போய் அதில் விழுந்துட்டேன். உங்களால் முடிஞ்சால் எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னை மீட்டு விடணும். இல்லையா, ஏதாவது ஒரு இப்படி பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு, இந்த மாதிரி ஒரு கைடன்ஸும் இல்லை, ஒரு ஹெல்ப்பும் இல்லை, எதுவுமே இல்லைன்னா எல்லாமே நான் இறைவன்கிட்ட தான் விட்டுட்டேன். அவனோட கைடன்ஸில் தான் இப்போ நான் வாழ்ந்துட்டுருக்கேன். என் தலையில் எழுதி இருக்கிறது தான் நடக்கும். நம்ம தலைக்கீழே போகிறதுனாலும் நம்மளுக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அதான் நடக்கும். எனக்கு இதெல்லாம் நடக்கணும்னு எழுதியிருக்கு போல், இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் பேச்சு வாங்கணும்ல எழுதியிருக்கு போல். அதனால தான் நம்மளாம் பேச்சு வாங்கிட்டுருக்கேன். ஆனால் ஒரு சில க்ளோஸ் சர்க்கிள் சொன்னது நான் ஹர்ட்டாக எடுத்துக்கல.
ஏன்னா அவங்க வந்து என் மேலே இருக்க ஒரு கன்சர்னில் சொல்கிறேன், இந்த மாதிரி போட்டு அசிங்கப்படுத்திக்காது, அப்புறம் உன்னை பார்த்தாலே யாருக்கும் பிடிக்காது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, அதான் சொல்கிறேன், என்னை பிடிச்சவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ண முடியலன்னா விட்டுருங்க. என் மேலே தான் தப்பான்னு எனக்கு தெரியல, என் மேலே தப்பாக இருந்தால் நான் திருத்திக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு தான் இந்த வீடியோ. எனக்கு வந்து துடிச்சிக்கிட்டே இருந்துச்சு, இது சொல்லணுன்ட்டு நான் தான் சொல்லிட்டேன். இதுவுமே தப்பாக இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிடுங்க. உங்களை ஹர்ட் பண்ணணும், அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணணுன்ற இன்டென்ஷன் கிடையாது எனக்கு. நான் இப்போது தப்பிக்கணும், இதுலேருந்து நான் மீண்டு வரணும், அது மட்டும்தான் என்னோடய இன்டென்ஷன். இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணல, அவங்க ஹெல்ப் பண்ணல அப்படின்னு நான் சொல்லவே விரும்பலை. நான் அவங்கவுங்க சுச்சுவேஷன் அவங்களுக்கு தான் தெரியும். நான் அதில் வந்து தலையிட மாட்டேன். முடிஞ்சால் ஹெல்ப் பண்ண போகிறாங்க, முடியலன்னா விட போகிறாங்க. முடியலன்ற பட்சத்தில் விட்டுருக்காங்க. யாரும் பார்த்துட்டு இப்படியே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் இருக்காங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. அவங்களுக்காக இல்லை, என்னை இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, அதுக்காக. ஹெல்ப் பண்ணலன்றதுக்காகலாம் நான் வீடியோ சொல்லலை, இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான். எப்போ பாரு சோகமாக ஸ்டேட்டஸ் போட்டுட்ருக்கேன், வீடியோ போட்டுட்ருக்கேன், அப்புறம் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன்னை யார் பாப்பா யூடியூப்பில், யாருக்குமே உன்னை பார்க்கவே பிடிக்காது, எப்போ பாரு சோகமாக போட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்படின்றாங்க. என்னோடய கஷ்டம் உங்களுக்கு தெரியும், நான் என்ன கஷ்டப்படுறேன்னு. நீங்கள் எனக்கு பார்த்து ஒரு மெசேஜ் பண்ணாலும் எனக்கு ஹாப்பி தான். அவ்வளோதான், இது சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். பை.